ஓம் சக்தி. சேலம் மாவட்டம் மன்னார்பாளையத்தை சார்ந்த உங்க பேர் சொல்லுங்கப்பா. தீபிகா நவீன் தம்பதிகள் திருமணமாகி 2 ஆண்டு காலம் மலர் செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை தொடர்ந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. 3 மாதம் சாப்பிட்டு அளந்து 3வது மாசம் கழிச்சுதான் அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து இன்னைக்கு தேங்காய் பழம் பூமாலை அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு, அதே போல துலாபாரத்தில் எடைக்கேட வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டிகாத்து கரைச்சத்துன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. 2 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கையோட தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி அம்மா தெரியும் முத முறை உங்களுக்கு? யூடியூப்ல பாத்துருக்கீங்க. யூடியூப்ல பாத்துட்டு இத்தனாயிரம் பேத்துக்கு அம்மா மழலை செல்வத்தை கொடுத்திருக்காங்க. நம்பினீங்களா அம்மா? 2-3 பேர் எங்களுக்கும் சொன்னாங்க போங்க கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. சரிம்மா, நம்பிக்கையா தான். சந்தோஷமா நம்பிக்கையோட வந்தீங்க. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை அம்மா உங்களுக்கு ஆண் வாரிசா கொடுத்திருக்காங்க. கரு தங்கணும்னு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சீங்க. அம்மாவுக்கு நன்றி சொன்னீங்களா வீட்டுல இருந்து? சந்தோஷமா. அதே போல இந்த வீடியோ மூலியமா உங்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை போல மழலை செல்வத்திற்காக இங்க தேடி வர அத்தனை பேர்த்துக்கும் நீங்க குழந்தை வரத்தை அம்மா கொடுக்கணும் வேண்டிக்கங்க. எல்லாருக்காகவும் நீங்களும் வேண்டிக்கங்க. நீங்க அந்த வரத்தை அடைஞ்சது போல எல்லாரும் அந்த வரம் அடையணும். அந்த அம்மா உங்களுக்கு என்ன ஆகுது? மாமியார். இப்ப ஆனந்த கண்ணீர் சிந்தி அம்மா முன்னாடி சாட்சியா நிக்கிறீங்க. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு அற்புத வரத்தை அம்மா அள்ளி கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கு என்னைய எதுவுமே சொல்றதுக்கே வார்த்தையே இல்லைங்க. எந்த இதுவுமே இல்ல. உள்ள வரைக்கும் அம்மா மறக்காம இருந்தா கண்டிப்பா மறக்க மாட்டேன். சந்தோஷமா. அடுத்த கருவி அம்மா உடனாக தக்க வச்சு அடுத்து அம்மாவே வந்து மகளா உங்க குடும்பத்துக்கு பிறப்பாங்க. முதல் ஆண் வாரிசு கொடுத்துட்டாங்க, அடுத்தது அம்மா மகளா பிறப்பாங்க. கவலைப்படாதீங்க. நீங்கப்பா, நீங்க தான் சொல்லுங்கப்பா. கண்டிப்பா ஆத்தாவை நம்பி வந்தா கண்டிப்பா ஆத்தா கைவிட மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ மக்கள் குழந்தைகள் இல்லைன்னா வாழ்ற வாழ்க்கையே நமக்கு புண்ணியம் இல்லைங்களா? கண்டிப்பா. இந்த அம்பாள் குடுக்குறா அப்படிங்கும் போது அதுக்கு ஈடு இணையே இல்லைங்களா? நிச்சயமா எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் நாங்க. கண்டிப்பா. அது மாதிரி எல்லாருக்கும் குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த அம்மா எல்லாருக்கும் அருள் புரியணுங்க. கண்டிப்பா. உங்களுக்காக இந்த தம்பதிகளும் அம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, அந்த அம்மாவும் வேண்டிட்டு இருக்காங்க. நம்பிக்கையோட வர அத்தனை பேத்துக்கும் அம்மா இல்லங்காம மழலை செல்வத்தை கொடுக்கணும். அதனாலதான் நித்தம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓம் சக்தி.